Good morning students. இன்னைக்கு third termல civicsல first lesson பார்க்க போறோம். First lesson unit 1 democracy. Democracy means மக்களாட்சி. டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கறத பத்தில இந்த லெசன்ல ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு சீஃப் கெஸ்ட் டீச்சர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்லூர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி அது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம் மந்த்ல பண்ற மாதிரி பண்ணுவாங்களாம். லெட்ஸ் நோ த சொசைட்டி அதை பத்தி பண்ற மாதிரி பண்ணுவாங்களாம். அந்த ஹால் வந்து சிங்காரவேலர் ஹால் வாஸ் பில்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்டால நிரம்பி இருக்குது. சீஃப் கெஸ்ட் வராரு மிஸ்டர் ஜீவா. ஹெட்மாஸ்டர் தான் மிஸ்டர் ஜீவா. வெல்கம்டு. யாரை வெல்கம் பண்றாங்க? அந்த சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்ட் யாருன்னா ஒரு அட்வொகேட் நேம் மிஸ்டர் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் வராரு. அவர் வரவேற்று பேசினதுக்கு அப்புறம் டீச்சர்ஸ்லாம் வந்து இவங்க தான் அவங்களுடைய சீஃப் கெஸ்ட் அப்படிலாம் எனக்கு வெல்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஸ்டூடெண்ட்லாம் வந்து விஷ் பண்ணிட்டு உட்காடுறாங்க. அவங்க எல்லாமே அவங்கள பார்த்து ஒரு கேட்குறாங்க, டெமோக்ரஸி சுட் பி ஃபவுண்ட் எவ்ரிவேர். அதாவது என்ன தெரியும், அதாவது டெமோக்ரஸினா என்ன, அந்த மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன்ல கொஸ்டின் மாதிரி போகுது. He requested to give microphone to the students. Mr. Rajasekhar said, first let me ask you a question. Do you know what the kind of society, என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் சொசைட்டில முன்னாடி மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மனிதன் இந்த பிகினிங் தேவர் ஹண்டர்ஸ். என்ன பண்ணா, வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, இந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க. பின்னாடி நாட்கள் என்னாச்சு, அவங்க எங்கெல்லாம் ஆறு குளம் ஏரி இந்த நீர்நிலைகள் இருக்கோ அங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு குரூப்பா பிரிஞ்சாங்க. அந்த குரூப் தான் வந்து ஒரு ஹெட்டை செலக்ட் பண்ணாங்க. அப்படி வந்தது தான் ஒரு கிங்கு, ஒரு எம்பரர் மாதிரி வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வரைக்கும் போகுது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, how monarchy emerged in our country too. monarchy அப்படிங்கிற the ruling power அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், this was how the system of monarchy formed throughout the world. Also our country was ruled by king and emperor. யாரால ரூல் பண்ணாங்க? ஒரு கெஸ்ட், ஒரு ஹெட். அவர் கிங்கா இருக்கலாம், எம்பரரால இருக்கலாம். இப்படி தான் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அண்டர் அவருக்கு கண்ட்ரோல் போற வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறாங்க. The students answered together after centuries the struggle. நிறைய அதாவது 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னாச்சு, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம நிறைய தியாகங்கள் செஞ்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுதந்திரம் அடைந்தோம். we adapted. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ரூலிங் சிஸ்டமா கொண்டு வந்தோம் நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு. தேவராஜன் வந்து அப்படிங்கிற ஒரு பாய் கேட்குறான், வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னா, when you start a sports club, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ற, you will share the responsibility, then you would enjoy the benefit, but share the income and expenditure would not you. ஓகேவா? அது மாதிரி தான் வந்து நம்ம எப்படியாவது ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், அதனுடைய பொறுப்பு எல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் இருக்கும், அதுக்கு என்ன நல்லது கெட்டது எல்லாமே என்ன பண்ணோம், நம்மளுடைய அண்டர்ல இருக்கும். அது இன்கமா இருக்கலாம், எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம், செலவாக இருக்கலாம், எதா இருந்தாலும் அவங்களோட இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்கிற மாதிரி புரிய வச்சது தான் டெமோக்ரஸி. கீழே அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாரு, வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னு. டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மக்களாட்சி என்பது மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சி. ஓகேவா? இதுதான் அந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. thus they will take direct governance of country. நம்ம என்ன பண்ணலாம், இதை தான் என்னன்னு சொல்றோம், டெமோக்ரஸி. நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம கவர்ன் பண்றது, நமக்கு என்ன தேவைங்கிறவங்களை நியமிச்சு நம்ம பண்றது தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, அதாவது டேர்ம் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த டெமோக்ரஸில எத்தனை டைப் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்டர்ஸ், அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ப்ராக்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. வேற கண்ட்ரியில் வேர்ல்டு லெவலில் வேற டெமோக்ரஸி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டு எங்கே முதல்ல உருவாச்சு அப்படின்னா, கிரீஸ். எங்கே இந்த வேர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நான் பார்த்தோம். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன, வாட் இஸ் மீன் பை டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா, இன் எ டைரக்ட் டெமோக்ரஸி பீப்புள் ஹாவ் த பவர் டு ஃப்ரேம் லா.
பீப்புளுக்கு எல்லா பவரும் இருக்கும் சட்டத்தை உருவாக்குற அளவுக்கு. அதுதான் டெமோக்ரஸி. அதுதான் என்ன சொல்றாங்க, people have the power frame laws, to frame laws. If we consider your sports club as an example, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் உருவாக்குறனா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவீங்க, டிஸ்கஸ் பண்ணி தான் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் யூ ஆல் கேன் டிஸ்கஸ் ஆன் ஆர்ம் அண்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ். அந்த மாதிரி தான் the perspective of each member is considered as each one expresses his views, but have you take a final decision. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி லாஸ்லாம் வந்து நல்லது கெட்டது அப்படின்லாம் சொல்லும்போது யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த ஒரு லாஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இந்த டைரக்ட் டெமோக்ரஸிங்கிறத கொண்டு வாங்க. த சாய்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி வில் பி அக்செப்டட். யார் அதிகமான பர்சன் ஓட் பண்ணுறாங்களோ ஒரு லாஸ்க்கு அந்த மாதிரி லா தான் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது. த அதர் வில் ஆல்சோ கிவ் தியர் கன்சென்ட் செட்ஸ். அந்த மாதிரி மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. இன் டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்லி த சிட்டிசன்ஸ் கேன் மேக் லாஸ். டைரக்ட் டெமோக்ரஸியாக இருந்தாலும் இந்த நாட்டோட குடிமகன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த லாஸ்லாம் மேக் பண்ணணும். ஆல் சேஞ்சஸ் ஹாவ் டு பி அப்ரூவ்டு பை த சிட்டிசன்ஸ். த பொலிட்டீஷியன் ஒன்லி ரூல் ஓவர் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். பொலிட்டீஷியன் அதாவது அதை வந்து அரசியல்வாதிகள் வந்து அந்த சட்டத்தை இது கொண்டு வந்தாலும் பார்லிமெண்ட்டோடைய பர்மிஷனோட தான் அதை வந்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க. சுவிட்சர்லாந்து ஹேஸ் ஹேட் எ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல். இந்த டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளான கண்ட்ரி அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், திஸ் சிஸ்டம் இஸ் ஆக்சுவலி நோன் அஸ் டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த மாதிரி நம்ம மக்களால் சொல்கிற லாஸ்லாம் மேக் பண்ணி அதன் பிரகாரம் ரூல் பண்ணுறதுக்கு பேர் தான் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறத ராஜசேகரன் சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி? இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன? இப்போ நம்ம டெமோக்ரஸினா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது டைப் ஆஃப் டெமோக்ரஸி என்னன்னு பார்த்தோம். அதில் தான் இது டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அதை முடிச்சாச்சு. இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இமேஜின் தட் யூ ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹேஸ் மோர் நம்பர். ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணுற அதில் நிறைய மெம்பர் இருக்கிறாங்க. நவ் இஸ் இட் பாசிபிள் ஃபார் 100 ஆஃப் தம் டுகெதர்? நிறைய பேர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷன் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து சட்டமாக கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி த டுக் வேரியஸ் டிசிஷன் நோ. அதனால் நிறைய இது கொண்டு வருவாங்க. அது வந்து ஒன்று நம்ம ஒரு இதுக்கும் நம்ம அந்த யூஸ் பண்ண முடியாமல் போகும். இன் தட் கேஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஷுட் பி ரெப்ரசன்டேட்டட் பை எ குரூப் ரெப்ரசன்டேட்டிவ். புரியுதா? எல்லாரும் சொல்லி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குரூப் லீடர் மாதிரி ஒரு ஹெட்டு மாதிரி நியமிச்சு அவங்கவுங்க ஒரு இதுக்கு பாலிசியை ஒரு ரூல்ஸை சொல்லுவாங்க. அந்த மாதிரி முறையில் மேக் பண்ணுறது தான் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறாங்க. எஸ், அக்ரீட் த ஸ்டூடெண்ட் இன் யூனியன். ஓகேவா? டெமோக்ரஸி பிரித்தது தான் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் டெமோக்ரஸினா சுவிட்சர்லாண்டு. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் எங்கெங்கே இருக்குன்னா இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து அப்படிங்கிற கண்ட்ரியில். லாஸ் அண்ட் ரூல்ஸ், ஓட்ஸ், த பீப்புள். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களால் ஒருத்தரை நியமித்து ரூல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. இப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னா இந்தியா, இங்கிலாந்து. பிரசிடென்சியல் அப்படின்னா பிரசிடென்ட்டோட ரூல் எங்கெங்கே நடக்குதுன்னா யுஎஸ்ஏ, கனடா. இப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னீங்க மிஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க. அந்த டிசிஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்? புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா in that system of democracy the power to take decision does not lie with the head. அவர் வந்து ஹெட்டு மட்டும் வந்து எந்த ஒரு தவறும் செஞ்சிட முடியாது, அவரே ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவும் எடுத்துட முடியாது. ஆஃப் த கண்ட்ரரி த குரூப் ஹோல்டு த பவர். குரூப் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த பவரை எல்லா டிசிஷனும் சொல்லி அந்த பவரை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் அதர்ஸ் to the rules and regulations. All the member of the group hold open discussion and take final decision only when everyone is convinced. எல்லாருக்கும் எது தப்பு எது சரின்னு எல்லா குரூப் மெம்பர்ஸையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸை வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணி அது நல்லது கெட்டது அதெல்லாம் டிசைட் பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டிசிஷனை மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் தேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்?
to govern our country, rules and regulation of this group. அந்த group எப்படி இருக்கும் அப்படின்னா, in a highly populated country like India, people want to live peacefully. எதுக்காக இது பண்ணுவாங்க, என்னென்ன முறையில் டிசிஷன் மேக் பண்ணுவாங்க, இந்தியாவில் வாழ்கிற மக்கள் அமைதியான முறையில் வாழணும். they have to follow certain rules. அப்படின்னா அவங்க அமைதியாக வாழணுன்னு என்ன பண்ணணும், அவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரைட் அண்ட் டியூட்டிஸ் ப்ராப்பர்லி, அவங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் பெற்று அமைதியான முறையில் வாழணும்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கைடு, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து அதுக்கு கைட் பண்ணும் மக்களை, இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் 2007 the UNA என்ன சொல்லியிருக்காங்க, UNA பொதுச்சபைன்னு சொல்லுவாங்க, ஜெனரல் அசம்பிளி, ஆஃப் த 15th September இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 15th September, புரியுதா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வாட் ஆர் த ரைட்ஸ், சரி எதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிய வைக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அரசியலமைப்பு சட்டம்னா என்னென்ன இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது இன் அவர் கான்ஸ்டியூஷன், அதாவது வாட் ஆர் த ரைட்ஸ் given in our constitution. நம்ம சின்ன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ரிலீஜியன், ஓகேவா, அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷன் ஃப்ரீடம், அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு கொடுத்துருக்கோம், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அவர் கான்ஸ்டியூஷன் என்ஷூர், மெயினாக என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஒன், நீதிங்கிறது அனைவருக்கும் ஒன்று, மக்கள் அப்படிங்கிறவங்க அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் விஷயத்தை தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. வாட் அதர் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன், இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இட் டிஃபைன்ஸ் த பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ்லாம் நிறைய இருக்குது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் and institution, government institution and method to follow this rules and regulation. The power and responsibility, and also it fixes the right and duties and the directive principles of the citizen. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் என்ன ரைட் இருக்கு, என்ன டியூட்டி இருக்கு, என்ன டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சச் அ டீடைல்டு ஒன், அதான் ஆமாம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு லாங்கஸ்ட் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. இதை யார் எந்த கமிட்டி கொண்டு வந்துச்சுன்னா, டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் PR அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவர் என்னன்னு சொல்றாங்க, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருடைய கண்ட்ரோலில் தான் என்னன்னு சொன்னாங்க, டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா BR அம்பேத்கர் இருந்தார், அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாங்க, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கே வந்து சப்மிட் பண்ணாங்க. அதனால தான் அம்பேத்கரை ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஆர்கிடெக்ட், அதாவது சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த உரையை முடிச்சிருக்காங்க. சரி, இதனோட எய்ம் என்ன, இந்த டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் டிஃபைன்டு கவர்மெண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னு சொன்னாலே மக்களுக்காக, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சி. என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு நமக்கு யார் தலைவராக வரணும், ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது லீடராக வரணுங்கிறதுக்கு நம்ம தானே 18 வயசு முடிஞ்ச அத்தனை பேரும் ஓட்டு போட்டு நம்ம தானே செலக்ட் பண்ணுறோம், அதுதானே நம்மளுடைய ரைட்டு, நாம செலக்ட் பண்ணுறதுனால இது மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் வெஸ்டட் இன் த ஹேண்ட்ஸ், அதை தான் வந்து ஸோ த ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள் டு ஃபார்ம் கவர்மெண்ட், அவங்க நம்ம எலெக்ட் பண்ண தான் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதனால தான் இதை டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லை, ஒரு சிறந்த மக்களாட்சியை உருவாக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிற ஒரு ஆட்சி வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டெமோக்ரஸி. அதுதான் இதனுடைய மெயின் எய்ம் அப்படிங்கிறாங்க. சரி, வேர்ல்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நியூசிலாந்து அப்படிங்கிற கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு உமனுக்கு ஓட்டிங் பர்மிஷனை கொடுத்தது, ஓட்டிங் ரைட்டை கொடுத்தது. எந்த இயரில் அப்படின்னா 1983ல், 1893லேயே கொடுத்துட்டாங்க. 1893லேயே உமன் ஓட்டு, புரியுதா, கொடுத்த கண்ட்ரினா அது நியூசிலாந்து தான். நியூசிலாந்துன்ற கண்ட்ரி. அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணாங்க, UK USA வந்து 1918 1920ல் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் த வெல்தி அலோன்
were given the voting rights in India. இந்தியாவிலையும் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்க. Many leaders like மகாத்மா காந்தி, அதாவது ஓட்டிங் ரைட் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் கொண்டு வந்து 18 வயசு முடிஞ்ச அத்தனை பேருக்கும் இப்போ நமக்கு ஓட்டிங் இருக்குது. அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொன்ன பிரகாரம் அனைத்து 18 வயசு முடிஞ்ச மக்களுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எல்லாருக்கும் இந்த லெசன் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம். த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆஃப் டெமோக்ரஸி டிக்ளேர் தட் 79 ஆஃப் த இந்தியன் சிட்டிசன் ஹாவ் ஃபெய்த் இன் த டெமோக்ராட்டிக் சிஸ்டம். இந்த மக்களாட்சியில் 79% இந்தியன் மக்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்படிங்கிறாங்க. இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. மக்களாட்சி நடைபெற எல்லா நாடுகள்லையுமே ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதாமா? இன்னைக்கு என்ன பார்த்தோம், டெமோக்ரஸினா என்ன, அது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம், ஒரு ஸ்கூல்ல அதாவது கான்வர்சேஷன் ஸ்டூடெண்ட் ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு நடந்த உரையாடல் மாதிரி பார்த்தோம். அடுத்தது வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது என்ன டைப் இருந்துச்சு, டைரக்ட் டெமோக்ராட்டிக், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு பார்த்தோம். டைரக்ட் டெமோக்ராட்டிக்னா என்ன, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வாட் இஸ் மீன் பை டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங், டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், 15th செப்டம்பரில் தான் யுஎன்ஏ வந்து அறிவிச்சாங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸின்னு நம்ம அந்த 2007 அறிவிச்சாங்க. இந்த செப்டம்பர் 15 அந்த டேவாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது வாட் ஆர் த ரைட்ஸ் கிவன் இன் அவர் கான்ஸ்டியூஷன், என்னென்ன ரைட்ஸை வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. அடுத்தது வாட் அதர் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன், எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்டு வேர்ல்டு டெமோக்ரஸி. 1893 தான் வந்து என்ன பண்ணாங்க, உமன் ஓட்டிங் ரைட்டை கொடுத்தாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா நியூசிலாந்து. அதுக்கப்புறம் 19 அந்த மாதிரி டைமில் தான் வந்து 1820 இந்த மாதிரி இதில் தான் வந்து யூகே, யூஎஸ்ஏ அவங்கெல்லாம் கூட அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் ஈஸியான லாங்குவேஜ் இது லெசன் தான். ரீட் பண்ணி என்ன ஹோம்ஒர்க் கேட்குறோமோ அதை வந்து ரைட் பண்ணி அனுப்பணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.